அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றைத் தாவி அஞ்சிலே ஒன்றாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்ட அயலார் ஊரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவனம்மை அழித்து காப்பான். ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பார்க்க இருக்கிறோம். 9/2/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த மேஷ ராசிக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது? சிறப்பாக இருக்குமா இல்லை மீடியமாக இருக்குமா? பாருங்கள், ராசியில் குரு இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. ராசிநாதன் 10ஆம் இடத்தில் உச்சம் நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் உச்சம் பெற்று தன்னுடைய ராசியை பார்க்குறார் 4ஆம் பார்வையாக. அப்போது கிரகங்களுடைய நிலை, மற்ற கிரகங்கள் பார்த்திங்கன்னா சனி பகவான் வேறு 11 இருக்கார், 10 கூடையவன். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை 2 கூடிய சுக்கிரன் 9 குரு பார்வையில் இருக்கார் தனுசில். இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலை மிக மிக சிறப்பாக இருப்பதால் இந்த மேஷ ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. நினச்சதை சாதிக்க முடியும், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சமூகத்தில் இது நாள் வரைக்கும் இல்லாத ஒரு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் குறிப்பாக அந்த செவ்வாய் உச்சமடைகிறார். அவர் பூமி காரகன். உச்சமடைந்து 4ஆம் வீட்டை பார்ப்பதால் சொத்து பத்து வாங்கிறது, வீடு வாங்க, வீடு கட்ட, மனை வாங்க, தோட்டம் துறவு வாங்க, இந்த உங்களுடைய அபிலாஷை, நீண்ட நாள் அபிலாஷை என்னவோ அதை கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு அம்சம் இருக்கும். 8ஆம் பார்வையாக 5ஆம் வீட்டையும் பார்க்குறார். பூர்வீகத்திலையும் போய் வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போய் செய்வீங்க. தன்னம்பிக்கை அதிகமாக இருக்குங்க. ராசியில் குரு இருக்கார். ராசிநாதன் தன்னுடைய வீட்டை பார்க்குறார். சிறப்பாக இருக்கும். அப்போ செவ்வாய் உச்சமடைகிறார் என்று சொன்னால் அதை யூனிஃபார்ம் போட்ட அன்பர்கள், அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், மருத்துவத்துறை, எந்த அரசு ஊழியர்கள், தனியார் துறை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சில்வர் ஜூப்ளின்னு சொல்லணும். ஏன்னா ராசிநாதன் 10 போய் அமர்ந்து உச்சமடைகிறார். மிக மிக சிறப்பாக இருக்கிறார். அப்போது இந்த துறையில், அரசு துறையில் பணியாற்றக்கூடிய இந்த அதிகாரிகளாகட்டும், கடைநிலை ஊழியர்களாகட்டும், எல்லோருக்குமே ஒரு மேன்மையான ஒரு காலகட்டம் இந்த வாரம். நினச்சதை சாதிக்க முடியும். நிர்வாகத்தில் நல்ல பேர், நிர்வாகத்தின் மூலம் சலுகைகள் கிடைக்கும். அரசின் மூலம் அதாவது டிரான்ஸ்ஃபர் வேணுமா டிரான்ஸ்ஃபர், இல்லை ப்ரொமோஷனுக்காக காத்திருக்கிறவங்க ப்ரொமோஷன், இப்படி உங்களுக்கு எல்லா நிலைகளிலும் பெரிய ஒரு உயர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இன்னும் சிறப்பு. கேட்குற இடத்துல கடனை வாங்கி கடனை தொழிலில் போட்டு தொழிலை நல்லா ரெட்டிப்பு வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சனி பகவான் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. இந்த ராசி அன்பர்களுக்கு மேக்சிமம் எல்லா கிரகங்களும் பாருங்கள், கேது 6 இருக்கார், வெற்றி ஸ்தானத்தில் இருக்கார். அப்போது இந்த 30லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள் எந்த ஒரு முயற்சி செய்தாலும், எந்த தேர்வில் அட்டன் பண்ணாலும், இல்லை இது அது உள்ள அவங்க ஒரு ஸ்போர்ட்ஸில் கூட இருக்கலாம், எதில் கலந்துக்கிட்டாலும் அதில் வின் பண்ணக்கூடிய நம்பர் 1 வரக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. அதில் 7ஆம் வீட்டு குரு பார்க்குறார். அப்போ திருமண வயதில் இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம். 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு குரு பார்வையில் இருக்கார். 9ஆம் இடத்துல குரு பார்வையில் இருக்கார் அப்படின்னா லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். பொருளாதாரத்தில் உங்களுக்கு
அளவு கடந்த ஒரு வருமானம், பணம் பல வகையில் பையை நிரப்பும். தொழிலில் மட்டுமல்ல, பிள்ளைகளால் வருமானம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் வருமானம், அல்லது நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்கன்னா 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார், ஷேர் மார்க்கெட் மூலம் வருமானம் வரலாம். இப்படி உங்களுடைய நிலைகள் பல பன்முனை இல்லை நல்ல வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. வெளிநாடு போகிறவங்க தாராளமாக போகலாம், நல்லதே நடக்கும். உங்களை பொறுத்தவரையிலையும் அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். வெளிநாட்டுக்கு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த மேஷராசி என்பவர்கள் இந்த வாரம் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 100% வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள். குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக உண்டு. அதே 9ஆம் வீட்டை குரு பார்க்குறதால அதாவது பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எல்லாமே போராடி ஜெயிக்க தேவையில்லை. இந்த மேஷராசிக்கு 5ஆம் தேதி சந்திராசிரம நாளாக இருக்கிறதால அந்த ஒரு நாள் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா போதும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா 12ல் ராகு இருக்குது. அதாவது பிஸியாக இருப்பீங்க. அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். நீங்கள் வெளிநாடு பயணம் கண்டிப்பாக ஏற்படும். பிஸியாகிடுவீங்க. அதே நேரத்தில் துர்க்கையை வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். எந்த குறையும் கிடையாது. 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு கொஞ்சம் ஒரு பின்னடைவு ஏற்படலாம். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த வாரம் மேஷராசி அன்பர்களுக்கு எல்லா நிலைகளிலும் சூப்பரான ஒரு வாரம். வெற்றி வாய்ப்பை பெறப்போகிறீர்கள். சந்தோஷமான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். ரிஷப ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது? கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கிர பகவான் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 2ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9ல் உட்கார்ந்துருக்கார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபிட்சம், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நீங்கள் எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது கண்டிப்பாக வெற்றி வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. வீடு வாங்குவீங்க, வீடு கட்டுவீங்க, ஃப்ளாட் வாங்குவீங்க. இல்லை பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்புவீங்க. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலமான ஒரு அமைப்பு. உங்கள் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. ஆரோக்கிய ஸ்தானத்தையும் குரு பார்க்குறார். ஆரோக்கியமும் இந்த வாரம் சிறப்பாக இருக்குது. ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்கள் உங்களுடைய ஜனனகால தசாபுத்தி அமைப்பு இப்போ சிறப்பாக இருக்குது. வெளிநாடு போகணும்னு ஒரு விதி இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கிளம்புங்க. நிச்சயமாக அது உயர்கல்விக்காக போனாலும் சரி, உத்தியோகத்துக்காக போனாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நிச்சயமாக சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். 7ஆம் இடத்தை சனி பார்க்குறார். ஆனால் 7க்குடையவன் உச்ச நிலையில் இருக்கிறார் 9ஆம் இடத்தில். கருத்து வேறுபாடு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரலாம். இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைன்னு சொல்லலாம். நண்பர்கள் ஒரு சிலர் புரிஞ்சிக்க மாட்டாங்க. ஆனால் 7க்குடையவன் உச்சநிலையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், அவங்களால யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. 5ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறதால உங்களை பொறுத்தவரையிலும் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும். குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். ஒன்று பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். ஆனால் பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்கன்னு இன்ஸ்டியூட்லேருந்து தகவல் வரும். உயர்கல்வி ஆகட்டும், இல்லை வெளிநாட்டில் படிக்கிறவங்களாகட்டும் நல்லா படிப்பாங்க. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க கூட பார்த்திங்கன்னா. ஆனால்
அவங்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மற்றபடி பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்கிறது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள், மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கூடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமைகிறது. 7ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 9இல் அமர்ந்து 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்க்கிறார். குருவும் 4ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ பூமி காரகன் இல்லையா? அப்போ சொத்து பத்தில் இந்த வாரம் உங்களுக்கு ஏதோ ஒரு ரீசேஷன் பண்ணுற போகிறீங்க, நல்லது நடக்க போகுது, ஒரு அக்ரிமெண்ட்டாவது போட போகிறீங்க. அந்த அளவுக்கு வீடு வாங்க, மனம் வாங்க, உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார், சொல்லவே தலை. அது மூலத்திரிகோண வீடு, ஆட்சி வீடு. அப்போ இந்த ரிஷப ராசியில் பிறந்த அன்பர்கள் பிள்ளைகள் படித்த பிள்ளைகளாகட்டும், வேலை இல்லாமல் நான் சும்மா உட்காந்துருக்கேன், வேலைக்கு போகிறதா இல்லை தொழில் பண்ணுறதா அப்படின்னு இதில் இருந்தாலும், உங்கள் ஆசிலேஷன் மைண்டில் இருந்தாலும், உங்கள் ஜனனகால ஜாதகத்தை ஒரு ஜோசியர்கிட்ட அணுகி வேலைக்கு போகிறதா இருந்தால் வேலைக்கு போங்க, இல்லை தொழில் பண்ணுறதுனா தொழில் பண்ணலாம். ஸோ அப்படி ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் வந்தாச்சு. ஆனால் சும்மா இருக்க மாட்டீங்க வீட்டில், ஏதோ ஒன்று தொழிலுக்காவது இப்போ இறங்கி தொழிலில் கோதாவில் இறங்கி நீங்கள் தொழிலதிபர்ன்ற ஒரு நிலையை உருவாகுவீங்க. இல்லை உத்தியோகத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாவது கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் சும்மா இருந்த நீங்கள் இப்போ பிஸியாகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. இல்லை நான் ஏற்கனவே நான் வேலை செய்கிறேங்க, கவர்மெண்ட்டில் இருக்கேன், தனியார் தொழிலில் இருக்கேன் அப்படின்னா வேலையில் வந்து நல்லது நடக்கும், சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். அதாவது சம்பள உயர்வு, மற்றபடி ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இன்க்ரிமெண்ட் விட்டு போச்சு, இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். லோன் எதிர்பார்ப்பீங்க, வீடு கட்டவோ இல்லை நல்லது வீட்டில் சூப்பர் நிகழ்ச்சி நடத்துறதுக்கு லோன்லாம் சேங்ஷன் ஆகும். இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11 ராகு பாருங்கள், சூப்பருங்க. நீங்கள் 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 100 ரூபா கட்டே கிடைச்சா வானாலாம் சொல்லுவீங்க. அப்படி பார்க்கும்பொழுது ராகு உங்களை வந்து அளப்பரிய உங்கள் வெளிநாட்டு பயணம் உங்கள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு சொன்னால் உங்களை கண்டிப்பாக ஃப்ளைட் ஏற்றி அனுப்பிச்சிடுவார், வேலைக்காக, உத்தியோகத்துக்காக, தொழிலுக்காகன்னு. அந்த அளவுக்கு ரொம்ப பிஸியாகி நல்ல சம்பாத்தியம், அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரப்போகிறது. இப்போ சம்பாத்தியம் இருக்குன்னா குரு 12 இருந்தால் செலவினங்கள் இருக்கத்தானே இருக்கும். அப்போ சுப செலவுகள் ஏற்படும். அந்த சுப செலவு தான் வீடு வாங்க, தோட்டம் வாங்க, ஃப்ளாட்டு வாங்க, பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க, இப்படி நம்பிச்சோம். இப்படி பல நிலைகளிலும் இந்த ரிஷபராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. அதாவது எந்த ஒரு தொய்வும் இருக்காது, மலமலன்னு ஸ்பீடாக நடக்கும் வேலை. அத்துப்படி சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் சிறப்பாக இருக்கும். உத்தியோகத்துலேயும் எந்த ஒரு ஸ்லாக்னஸ் இல்லாமல் ரொம்ப அற்புதமாக போகும். செல்வாக்கினை பெறுவீர்கள் வேலை பார்க்குற இடத்துல. 6, 7, 8 சந்திராஷ்டம நாட்களாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருங்க, மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் 3, 4 பாதங்கள், திருவாதிரை, புனர்பூசம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது புத பகவான் மகரத்தில் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். ராசிநாதன் போய் 8ஆம் இடம். புதன் மறைஞ்சால் நிறைவு, ஏன்னா அவர் அங்கிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறார். மறைந்த புதன் நிறைந்த தனம்னு இதுதான் சொல்லுவாங்க. இப்படி பட் இருந்தாலும் ஒரு பின்னடைவு சந்திக்கக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். 8ங்கிறது அசிங்க அவமானத்தை கொடுக்கக்கூடிய இடம். ஒரு பின்னடைவு, வேலை பார்க்குற இடத்துல முந்திரி கொட்டத்தனமாக போய் முன்ன நிற்கக்கூடாது. ஒரு முதலாளிகிட்டேயோ இல்லை ஒரு ஆஃபீஸர்கிட்டையோ எதிர்க்கையும் கொஞ்சம் பின்னடைவு இருந்தால் தான் ஓரளவுக்கு ஒரு நல்ல பேரோட ஓட்ட முடியும். இல்லைன்னா திடுத்துப்பிடு தடாலடியாக உங்களை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று கேட்க நீங்கள் ஒன்று சொல்ல பிரச்சனைகள் வரும். ஏன்னா 8ங்கிறது மறைவு ஸ்தானம் இல்லையா? அப்போ நீங்கள் சொல்கிறத பதில் சரியில்லாமல் போய்டும். உங்கள் மேலே ஒரு பேடு ஒரு ஒப்பீனியன் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்தை யார் பார்க்குறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு புதனே பார்க்குறாருன்னா அப்போ லட்சுமி கடாட்சம் கண்டிப்பாக உண்டு. பொருளாதாரத்தில் நல்ல சுபீட்சமான ஒரு காலகட்டம்.
குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குறார். இப்போ முயற்சி எடுக்கின்ற ஒரு சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல தகவல் வரக்கூடிய அமைப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி, லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர்கள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டப்போகிறது. நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4ஆம் இடத்துல கேது இருக்கார். உங்கள் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல நேரிடும். அல்லது வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கும், ஆனால் பாதியில் நின்று போய் பழுதாகக்கூடிய செலவு, மன உளைச்சல் ஏற்படும். மற்றபடி படிக்கிற பிள்ளைகள் நல்லா படிப்பாங்கன்னா அவங்க சூப்பராக படிப்பாங்க, ஒன்றும் குறை கிடையாது. உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். 5ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் அனுகிரகத்தால் இந்த வாரம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். அவங்களுடைய தேக ஆரோக்கிய வளர்ச்சி மிக மேம்பாடு அடையும் அப்படின்னு சொல்லலாம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. ஒரு சிலருக்கு பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள். மற்றபடி 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிரிகளால் தொல்லை ஏற்படலாம். ருணரோக சத்ருஸ்தானம் இல்லையா? அப்போ தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்படலாம். ஒரு சிலருக்கு கடன் சுமை இருப்பவர்களுக்கு விழிப்புதுங்க வைத்துவிடும். மிகுந்த எச்சரிக்கை தேவை. ஆன போதிலும் 7ஆம் இடத்தில் சுக்கிரனே இருக்கிறார். 5 கூடையவன் 7இல் இருந்து குரு பார்வையில் இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு காதல் வயப்பட்டு அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சியில் ஈடுபடுவீர்கள். அது பலிதமாகும், சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். திருமணத்திற்கான முயற்சி கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நண்பர்களால் ஆதாயம். உறவினர்கள் உங்களுக்கு ரொம்ப மிகவும் அனுசரணையாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது அப்படின்னு சொல்லலாம். சூரியன் புதன் 8ஆம் இடத்தில் இருந்த போதிலும் புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் உங்களை பொறுத்தவரை கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான மிக ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. செவ்வாய் உச்சமடைகிறார். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அது உச்சமடைஞ்சு 11ஆம் வீட்டு அதிபதி 11 பார்க்குறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லணும். மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் 9இல் இருக்கிறார். உங்கள் 9ங்கிறது தகப்பன் ஸ்தானம். அப்போது உங்களுக்கு தகப்பனுடைய நிலை மிக சிறப்பாக இருக்கும். நீங்கள் சிவனை வழிபாடு செய்தீர்கள் என்று சொன்னால் எந்த ஒரு குறையும் இல்லை. பூர்வீகத்தில் அதாவது உங்களை பொறுத்தவரையிலும் தந்தையால் அனுசரணையான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. பிளெஸ்ஸிங் கண்டிப்பாக கிடைக்கும். பாக்கிய நிறைவு உண்டு. 9 கூடையவன் 9இல் ஆட்சிங்க. அப்போ தந்தையால் எல்லா பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு அவர் என்ன தரணுமோ அதையும் கொடுப்பார், பிளெஸ்ஸிங்கும் கொடுப்பார். 10ஆம் இடத்துல ராகு இருக்கிற இடத்த விரிவாக்கம் பண்ணுவார் ராகு. அப்போ தொழில் துவங்கணும்னு நினைக்கிறவங்க புதுசாக தொழில் துவங்கினா நல்ல நிலைக்கு வருவீங்க. இல்லை ஏற்கனவே தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் விருத்தியாகும். இரட்டிப்பு வருமானம் வரும். ரொம்ப பிஸியாகிடுவீங்க தொழிலில். வாடிக்கையாளர்களை கவர்ந்து நல்ல சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு. உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். தொழிலில் திருப்புமுனை ஏற்பட்டு சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். 11ஆம் இடம் குரு இருப்பதால் இரட்டிப்பு லாபத்தை பெறப்போகிறீர்கள். எண்ணிய செயல் உங்களுடைய வருமானம்
உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு 8, 9, 10 சந்திராசிரம நாட்களாக இருப்பதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி இந்த வாரம் சூப்பரான ஒரு வாரங்க, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். இருந்த போதிலும் தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. உங்களுக்கும் தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். தொழில் உத்தியோகம் விருத்தி அடையும், நல்ல லாபத்தை பெற்றுத்தரும், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள். கடகராசி காலபுருஷனுக்கு 4வது ராசி. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் ஆயில்ய நட்சத்திரம் உள்ளடக்கியது. சந்திர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சந்திர பகவான் 2.25 நாள் ஒரு ராசியில் இருந்து ட்ராவல் பண்ணக்கூடியவர். ராசியை குரு பார்க்குறாரான்னா இல்லை, ராசிக்கு 2ஆம் இடத்தில் குரு பார்வை இருக்கிறது. ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பார்வை இருந்தால் என்ன அப்படின்னாக்கா, குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறார். அப்போது இந்த கடக ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல பண வரவு, பொருள் வரவு, சந்தோஷமான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய கடகராசி என்பவர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிட அறிஞர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். நல்லா அவங்களுடைய சாமர்த்தியத்தை வெளிப்படுத்தி அவங்களுக்கு ஒரு பேரு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் இடத்துல கேது இருக்கார். முயற்சி ஸ்தானத்தில் கேது. 3ஆம் இடம் கேது என்பது மிக சிறப்பு தான். இருந்தாலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்க ஏதாவது மருத்துவமனைக்கு போய் அட்மிட் ஆகி அவங்களுக்காக செலவு பண்ணக்கூடிய சூழல் ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகள் ஆரம்பத்தில் ஒன்றா ஃபெயிலியராக இருக்கலாம் ஃபஸ்ட்டு அட்டம்ப்டில். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 3ல் இருக்கும் கேது ஒரு பெரிய வெற்றியை தேடி தருவார் என்று சொன்னால் மிகையாகாது. 4ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 4ஆம் இடம் என்பது மாத்ருஸ்தானம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம். ஒரு சிலர் 2 வீலரை விற்றுட்டு பழைய 2 வீலரை விற்றுட்டு புதுசாக 2 வீலர் வாங்கலாம், இல்லை 4 வீலரே வாங்கலாம். வாகனத்தை புதுசாக வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. 4ஆம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது பிள்ளைகளுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. பூர்வீக சொத்தில் ஏதாவது சில பேர் ஆட்டையை போடுறதுக்கு ஏதாவது ரெடியாக இருப்பாங்க. போய் பார்த்திங்கன்னா ஒன்றும் இருக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாயோட போகும். குலதெய்வ வழிபாடு செஞ்சுட்டு போங்க. மற்றபடி ஒன்றும் பெரிய லெவலெல்லாம் பெரிய இடர்பாடுகள் எதுவும் வந்துடாதுன்னு சொல்லலாம். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். மிக மிக சிறப்பு. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கடகராசியில் பிறந்த அன்பர்களுக்கு உங்கள் ஜனனகால தசாபுத்தி அதற்கு இடம் கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் இப்போ தாராளமாக போகலாம். ஜனகால சாற்று வெடி இப்போ தசாபுத்தி உங்களுக்கு இடம் கொடுக்குதா அப்படின்னா கண்டிப்பாக பிறப்பு ஜாதக அமைப்புப்படி ஓகேன்னா நீங்கள் தாராளமாக கிளம்புங்க. கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த 5ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் உச்சமடைஞ்சு இருக்கிறார். 5 உச்சமடைகிறார்னா உங்களுடைய பிள்ளைகளுடைய செல்வாக்கு பெருகும். அவங்க எதிர்பார்த்ததை விட அவங்களுடைய வளர்ச்சி மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கும், பிரமாதமாக இருக்கும்னு சொல்லலாம். 2 7 இருக்கார். இது சிறப்பு தான். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டம். இருந்த போதிலும் அஷ்டமத்து சனி நடப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும். மற்றபடி வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு
ஆதாயத்தை கொடுக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. 10ல் குரு இருக்கலாமா அப்படின்னா, 10ல் குரு வந்தால் பதவி பறி போகும். வாரமாக பதவி பறி போக போகுது. பதவி ஆட்டம் காணும். ஸோ வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும். ஒரு சிலருக்கு தேவையில்லாத ட்ரான்ஸ்ஃபர் போஸ்டிங், வேலையை விட்டு வந்துடலாமா, இல்லை தொழில் பண்ணலாம், தொழிலில் மாற்றலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டு இருக்கும். பட் எது எப்படி இருந்த போதிலும் உங்களுக்கு ஜனனகால தசாபுத்தி இப்போ போயிட்டுருக்கிற தசாபுத்தி சிறப்பாக இருந்ததுன்னு சொன்னால் 10 சாட்டுப்படி ஒன்றும் குறை கிடையாது. ஒரு சிலருக்கு பதவியில் கூடுதல் பொறுப்புகள் வழங்கக்கூடிய ஒரு அம்சம் கூட கிடைக்கும். நல்லது நடக்கும், நெகட்டிவாகவே நடக்கும்னு சொல்ல முடியாது. சிலருக்கு பாசிட்டிவாக கூட இருக்கும். உங்களுக்கு பாருங்கள், 3க்கும் அதாவது 4க்கும் 10க்கும் உடையவர், 11க்கும் உடையவர் 6ஆம் இடத்தில் சுக்கிரன் குரு பார்வையில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, கலைத்துறை, சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள், கேமராவுக்கு பின்னாடி இயக்குபவர்கள், இவங்க எல்லோருக்குமே ஒரு பொற்காலமாக இது அமையப்போகிறது. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது கடகராசிக்கு அஷ்டமத்து சனி, சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்த்தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லிக்கிங்க, சனி பகவானை வழிபாடு செய்யுங்க. மற்றபடி ரொம்ப குவைட்டாக உழைப்பை மட்டும் நம்புங்க. எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த வாரம் 10ஆம் தேதி 11ஆம் தேதி சந்திராஷ்டம நாளாக இருப்பதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. வண்டி வாகனங்களில் செல்வதை தவிர்த்து கொள்ளுங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ண இடத்துல சந்திராஷ்டமம் அப்படின்னு சொல்லிக்கிங்க. கொஞ்சம் நீங்களே சூதனமாக நடந்துப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி கடகராசிக்கு இந்த வாரம் உண்மையில் யோகமான ஒரு வாரம். ஆனால் நீங்கள் தான் மனசை போட்டு பிராண்டிப்பீங்க. மற்றபடி யோகமான வாரம். ஏன்னா அஷ்டமத்து சனின்னு பயத்தில் இருக்கிறீங்க. குறை ஒன்றும் இல்லை. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி, மகம் பூரம் உத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த சிம்ம ராசியை குரு பார்க்குறார். சூப்பருங்க. ராசியை குரு பார்த்தாலே தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். இந்த வார கிரகங்கள் இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓரளவுக்கு மிதமான பலன்கள் நிச்சயமாக. ரொம்ப மோசமாக இல்லை, ரொம்ப ஓஹோன்னு இருக்காது. ஏன்னா முக்கியமான இடம் 2ஆம் இடம், குடும்பஸ்தானத்தில் கேது இருக்காரா. அப்போ ராசிநாதன் 6ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 7ல் சனி பகவான் இருக்கிறாரு. இப்படி பல காரணங்களால் ஒரு மிதமான ஒரு வாரம். கொஞ்சம் பெருசாக ஓஹோன்னு சொல்ல முடியாது. ஆனாலும் இதில் ஒரு பெரிய பிளஸ்ஸிங்கான ஒரு விஷயம் என்னன்னா, 10ஆம் இடத்து அதிபதி 5ல் குரு பார்வையில் இருப்பது சுக்கிரன் மிக மிக சிறப்பு. இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள் மட்டுமல்ல, அதாவது சினிமா, அது தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், டெக்னீஷியன்கள், டைரக்டர்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், நடிகைகள், இவங்க எல்லாருக்கும் மட்டுமல்ல, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, பத்திரிகைத்துறை, மீடியாத்துறை, இதில் பணியாற்றுபவர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் திருப்பு முனை ஏற்படுத்தும். தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ஆனால் செலவினங்கள் ஏற்படும். அவ்வளோதான். அதுக்கு தகுந்த செலவு இருக்கும். பழைய கடன் எதாக இருக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல போய் உங்களுக்கு 2 6ல் போயிட்டார். பழைய கடன் எதாக இருக்கும். ரொம்ப பெரிய கடன், அதை கொண்டு போய் தீர்ப்பீங்க. பெரிய விஷயங்க அது. மற்றபடி 3ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். முயற்சி ஸ்தானம், BPO, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டப்போகிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும்.
இந்த 2ஆம் இடத்துல கேது இருக்கிறது உண்மையிலேயே ஒரு மைனஸுங்க. என்னதான் அந்யோன்யமான ஒரு தம்பதியராக இருந்தாலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள சண்டை சச்சரவு வரும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்கும். கணவன் மனைவி மட்டும் இல்லை, மற்ற குடும்ப உறுப்பினர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். என்னங்க பிரிஞ்சிடுவாங்களா? எல்லாரும் பிரிஞ்சிட முடியாதுங்க. 2ல் கேது இருந்தால் கோச்சார ரீதியாக உடனே எல்லா குடும்பமும் பிரிஞ்சிடணும்னு அர்த்தம் கிடையாது. அவங்க ஜனனகால சாற்றுப்படி குடும்பம் பிரியணும்னா இந்த நேரத்தில் அழகாக அந்த கேது பகவான் கோத்து விட்டு பிரித்து விட்ருவார். போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு, வழக்குன்னு. அதையும் தாண்டி பாருங்கள், 8ல் ராகு. உங்களுக்காக நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போகிறீங்களோ, கோர்ட்டுக்கு போகிறீங்களோ, இல்லை அடுத்தவங்களுக்காகவும் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை வரும். எச்சரிக்கையாக இருங்கள். 2வது 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ராசியை பார்க்குறாரா, ராசியை பார்த்தா மந்திச்சு விட்ட மாதிரியே இருப்பீங்க. டென்ஷன், அதாவது நல்ல தெளிவான சிந்தனை இருக்கும். குரு பார்க்குறார். இருந்தாலும் இந்த 7ல் சனி இருக்குன்னா போகிற இடம்லாம் அவன் மூஞ்ச தூக்கி வச்சுருப்பான். மூஞ்சி ஒரு மாதிரி உங்களுக்கு சண்டை போடுற ஒரு கான்செப்ட்லேயே இருப்பாங்க, கோபமாக இருப்பாங்க. நீங்கள் அவங்கள நீங்களும் அதே ஒரு மூடில் போனீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை, இன்னும் உங்களுக்கு பிரச்சனை அதிகமாகிடும். புல்முறுவலை வரவழைத்து கொண்டு, ரெடிமேடாக புல்முறுவலை வரவழைத்து கொண்டு நீங்கள் போகிற இடத்துல அணுகுகிறீர்கள் என்று சொன்னால் தலைக்கு வர்ற பிரச்சனை தலைப்பாயிட போகும். ஒரு சிலர் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இந்த குரு பகவான், ராகு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைப்பார். அதிலே ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் கூட ஒரு சிலர் வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு இருந்தாலும் ஆத்ம திருப்தியும் சந்தோஷமும் கிடைக்கும். ஒரு சிலர் உயர்கல்விக்காக செல்லலாம், உத்தியோகத்துக்காக செல்லலாம், சொந்த தொழிலுக்காக செல்லலாம். அதில் குறிப்பாக இந்த சொந்த தொழில் பண்ணுறவங்க நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழிலில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2ல் கேது கொஞ்சம் பேசுவதில் எச்சரிக்கை தேவை. வீட்டில் மட்டும் இல்லை, வேலை பார்க்குற இடத்துலையும் சரி எச்சரிக்கை தேவை. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறார். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும், தாயாருக்கு செலவு வைக்கும், மருத்துவமனைக்கு போக வேண்டியிருக்கும், மருத்துவ செலவு வைக்கும். உங்களுக்கும் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு ஒன்று வச்சுருப்பீங்க. அது பார்த்தா எக்கச்சக்கமாக ஓடி போயிடும். ஒரு மாதத்துக்கு உண்டான மெயின்டெனன்ஸ் செலவு ஒரு வாரத்துலேயே காலி பண்ணிடுவீங்க. அது எது ரொம்ப முக்கியமோ, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கதவு போயிடுச்சுன்னா அந்த கதவு மட்டும் ரிப்பேர் பண்ணணும். தாழ்பால், அப்புறம் இது ப்ளம்பிங் ஒர்க்கு போயிடுச்சு, இபி எலக்ட்ரிக் செட்டு ஒயர் மாற்றணும், அங்கங்கே ஷாக் அடிக்குது, இப்படி ஏதாவது எல்லா வேலையும் எடுத்துகிட்டு செஞ்சிங்கன்னு சொன்னால் அப்போ என்ன ஆகும்? ரெட்டிப்பு செலவு வரத்தான் வரும். ரெட்டிப்பு செலவு வந்தால் உங்களுக்கு பிபி சுகர் எகிரி நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். அதனால் எச்சரிக்கையோடு இருங்க. ஓடிப்போனவனுக்கு 9ல் குரு, உங்களுக்கு குருவருளும் திருவருளும் மிக சிறப்பாக இருக்கிறது. நீங்கள் தான் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சோட்டமாக இருப்பீங்க. ஆனால் இந்த வாரம் சிறப்பாகவே போகும். நல்ல சம்பாத்தியம் இருக்கும். வேலையில், உத்தியோகத்தில் சிறப்பு. அதில் அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். ட்ரான்ஸ்ஃபர் வேணுமா, ட்ரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இப்படி எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு பல அற்புதங்கள் காத்திருக்கிறது. டென்ஷன் வேண்டாம். நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது சிம்ம ராசி அன்பர்கள் பயப்பட வேண்டாம். இந்த வாரம் நிச்சயமாக ஓரளவுக்கு நன்மைகள் தரக்கூடிய ஒரு வாரம். கன்னி ராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்த நட்சத்திரம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இப்பொழுது ராசிநாதன் புதன் 5ஆம் இடத்தில் மகரத்தில் அமர்ந்திருக்கிறார். நல்ல நிலையில் இருக்கிறாரா? நல்ல நிலையில் இருக்கிறார். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 8ஆம் இடத்தில் குரு இருந்து உங்களை பொறுத்தவரையிலும் சனி பகவான் 6ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிரன் 4ல் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மேலும் சிறப்பு. அப்போது இந்த கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் ராசியில் கேது இருப்பதால் உங்களுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை,
ஏற்படும். அதாவது பெருசாக உங்களை பற்றி நீங்கள் இது பண்ணிக்க மாட்டீங்க, உங்களை நீங்களே குறைத்து கொள்வீர்கள். ஆனால் 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம் ராகு இருப்பதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்களுக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதிகம் இருக்கும், கற்பனை அதிகம் இருக்கும், எதிர்பார்ப்பு அதிகம் இருக்கும். அப்போது 2 பேருக்கும் கருத்து வேறுபாடு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி தொழில் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாக அமையும். ஏன்னா 11ஆம் இடம் உங்களுக்கு இந்த தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய 1க்கும் 10க்கும் உடையவர் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 11ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அப்படின்னா இப்போ தொழில் சிறப்பாகத்தானே செல்லும். பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, மீடியாத்துறை, அச்சகத்துறை, மற்றபடி ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், இவங்க எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் இல்லாதவர்களுக்கு முயற்சி செய்தால் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றகரமான ஒரு அமைப்பு இருக்கிறது இந்த வாரம். ஏன்னு சொன்னால் தொழில் சிறப்பாக இருந்தால்தானே 2ஆம் இடம் சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அப்போது பணம் பல வகையில் பையை நிரப்பும். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு, மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னிராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான ஒரு வாரமாக விளங்கப் போகிறது. 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தை சனி பார்க்குறார். அப்போது முயற்சிகள் நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் ஆரம்பத்தில் தோல்வியாக இருந்தாலும் அது முடிவில் வெற்றியை தேடித்தரும் என்று சொன்னால் மிகையாகாது. இளைய சகோதரர்களுக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அவங்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடலாம், அல்லது அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி வரலாம். பாருங்கள், 2ஆம் இடத்தை அதிபதி 2க்கும் 9க்கும் உடைய சுக்கிர பகவான் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது வண்டி வாகனங்கள் பழசை விற்றுட்டு புதுசு வாங்கலாம், வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், வீடு கட்டலாம், வீட்டுக்கு பெயிண்டிங் பண்ணலாம், இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணலாம், சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்குகிறது. பிள்ளைகளுடைய கல்வியும் மிக சிறப்பாக இருக்கும். அதுலேயும் எஸ்பெஷலி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு ரொம்ப மேன்மை. ஏன்னா சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். 6ஆம் இடத்தில் சனி பகவான் 30 வயதில் இருக்கும், 30 35 வயதில் இருக்கும் இளைஞர்களுடைய தேடல்கள், அதாவது அவங்க என்ன வேலைக்காக முயற்சி பண்ணுவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுவாங்க, ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் கலந்துப்பாங்க, புதுசாக தொழில் துவங்கணும்னு நினைப்பாங்க. எந்த முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு வெற்றியை தேடித்தரும், விபரீத ராஜயோகத்தை தேடித்தருவார் இந்த சனி பகவான். இப்போ உதாரணமாக ஸ்போர்ட்ஸில் கலந்துக்கிறீங்க நீங்கள் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வின் பண்ணுவீங்க. தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். நல்ல நீங்கள் சொல்கிறது கேட்கக்கூடிய பணியாளர்கள் கிடைக்கும். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். இருந்தாலும் 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். நண்பர்கள்கிட்டையும் கருத்து மோதல்கள் ஏற்படும். வேலை பார்க்குற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இது அற்புதமான ஒரு வாரம். இந்த ராகு பகவான், குரு பகவானும் உங்களை வெளிநாடு அனுப்பி வைக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறார்கள். கண்டிப்பாக வெளிநாடு போவீங்க அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடம் சிறப்பாக இருக்கிறது.
அது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், அதற்கு நிகரான பணியில் அரசு பணியில் இருக்கும் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொக்கிஷமான ஒரு வாரம். ஏன் என்று சொன்னால் சூரியன் செவ்வாய் மகரத்தில் இருக்கிறார்கள், செவ்வாய் உச்ச நிலை வருகிறார். இப்போ இந்த புதனும் சேர்ந்து 11ஆம் இடத்தை பார்ப்பதால் நினைத்த காரியம் கைகூடக்கூடிய அமைப்பு இருக்குது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இது விளங்குகிறது. மொத்தத்தில் கன்னி ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இது யோகமான ஒரு வாரம். பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சித்திரை 3-4 பாதங்கள், விசாக நட்சத்திரம், அதாவது சித்திரை சுவாதி நட்சத்திரம், விசாகம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மாபெரும் சிறப்பு. ராசியை குரு பார்க்குறார், ராசிநாதனை குரு பார்க்குறார், 7ஆம் இடத்துல குருவே இருக்கிறார். அப்போது இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னா சூப்பராக இருக்கும். நினச்சதை சாதிக்க முடியும், சாதனை புரியக்கூடிய ஒரு வாரம். அதாவது ராசியை குரு பார்த்தாருன்னா தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் ஒரு சில பொறுப்புகளை கௌரவ பதவியில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாரம் மிக மிக ஒரு பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய, மற்றவர்களால் மதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். எது எப்படி இருந்த போதிலும் 2ஆம் இடத்தை கும்பத்தில் இருக்கும் சனி பகவான் 10ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரும். பாருங்கள், 7ல் குரு இருக்கார். கணவன் மனைவி ஒற்றுமை, நண்பர்கள் ஆதரவுன்னு சொல்லணும். ஆனால் 2ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, மற்றவங்க குடும்பத்தில் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகள் மற்றும் நண்பர்கள், இவங்களால் சில ஏதாவது பிரச்சனைகள் வரும். குடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். வாக்குஸ்தானத்தை சனி பார்ப்பதால் வாக்கினில் எச்சரிக்கை தேவை. வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்துலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். 3ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. ராசிநாதன் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். பிள்ளைகளுக்கு லேப்டாப்பு, கம்ப்யூட்ரு அல்லது ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸ், வைரம், தங்கம் போன்ற ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி தரக்கூடிய அமைப்பு. பிபிஓ, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி இலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அதாவது கேமராவுக்கு பின்னால் இயங்கக்கூடியவர்கள், கேமராவுக்கு முன்னால் செயல்படக்கூடியவர்கள், நடிக்கக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் கதவை தட்டும். எடுக்கின்ற சின்ன முயற்சியாக இருந்தாலும் அது இமாலய வெற்றி பெறும். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு. தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. 4ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன் அமர்ந்திருக்கிறார்கள். செவ்வாய் உச்ச நிலையில் இருப்பதால் இந்த துலா ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம். ஏதாவது ஒரு இடத்த அவங்க பேரில் ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு இந்த வாரம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா செவ்வாய் பூமிகாரகன், அதுவும் 4ஆம் இடத்தில் அமர்ந்து இருக்கிறார். அதனால் சொத்து பத்து விஷயங்கள், வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இல்லை ஃப்ளாட் வாங்கிறது, இப்படி ஏதாவது ஒரு முனைப்போடு இறங்கி செயல்படுவீங்க, வெற்றி பெறக்கூடிய அமைப்பு. சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்தில் சனி, புண்ணிய சனின்னு சொல்லணும். சின்ன லேக் ஃபேக்ட்ரியிலேருந்து பெரிய ஃபேக்ட்ரி, கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணங்கள் இல்லை. அப்போது அதில் பணியாற்றக்கூடிய தொழிலாளர்களிலிருந்து முதலாளிகள் வரை எல்லோருக்குமே சிறப்பான ஒரு வாரம். கடவுளுடைய அனுகிரகம் சிறப்பாக கிடைக்கப் போகிறது. சிவனுடைய கடாட்சம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 6ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். அஷ்டலட்சுமி யோகத்தை தரப்போகிறார்.
எங்கே போனாலும் வெற்றி. வெற்றி ஸ்தானத்தில் ராகு இருந்து வெற்றி ஒன்றே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதில் குறிப்பாக இந்த இளைஞர்கள் அவங்களுடைய தேடல்கள் அனைத்தும் சக்ஸஸ் ஆகும். அவங்க வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக, போட்டி பந்தயங்கள் எது இருந்தாலும் நிச்சயமாக சாதிக்கக்கூடிய, சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டம். எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். 7ஆம் இடத்தில் குரு பகவான் ராசியை பார்க்குறார். அதனால் திருமண வயதில் இருக்கும் இந்த துலா ராசியில் பிறந்த ஆண் பெண் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதாவது எதிர் வீடு, பக்கத்து வீடு, அக்கம் பக்கம், நண்பர்கள், உறவினர்கள் அனைவருமே உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசிநாதன் சுக்கிரன் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். உங்களுக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னாக்கா 11ஆம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. 11ஆம் இடம் குரு பார்க்குறாருன்னு சொன்னால் லாபம் நிறைய வரும். சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு பொக்கிஷமான ஒரு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான ஒரு வாரம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லா சலுகைகளும் கிடைக்கும். சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. நிர்வாகத்தில் நல்ல பேர், மேலதிகாரி, சக ஊழியர்களுடைய பாராட்டுதல்கள் கிடைக்கும். மன நிம்மதியோடு வேலை பார்த்து சந்தோஷமாக வீடு திரும்பக்கூடிய ஒரு வாரம். 12ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பதால் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். அதாவது தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. 11ஐ குரு பார்ப்பதால் உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் அருமையான ஒரு வாரம், சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள், ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. விருச்சிக ராசி காலபுருஷனுக்கு 8வது ராசி. செவ்வாய் பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது செவ்வாய் பகவான் மகரத்தில் 3ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். ராசிநாதன் உச்சமடைவது என்பது மாபெரும் சிறப்பு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எதை தொட்டாலும் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அது 3ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் உச்ச நிலையில். எந்த ஒரு சிறிய முயற்சியாக இருந்தாலும் ஒரு இமாலய வெற்றியை தேடி தருவார் இந்த செவ்வாய் பகவான். உங்களை பொறுத்தவரையிலையும் இது நாள் வரைக்கும் உங்களை யாரையும் பெருசாக உங்களை மதிக்கலை அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும். எல்லாராலும் உங்களை பாராட்டப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இருந்த போதிலும் ராசியை சனி பகவான் பார்ப்பதால் கொஞ்சம் டென்ஷனாக இருப்பீங்க, மந்திச்சு விட்ட மாதிரி இருப்பீங்க. ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுசம், கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிக்கு இந்த வார கிரகங்கள், ராசிநாதன் நல்ல நிலையில் இருக்கிறார். குரு 6ஆம் இடத்தில் இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வை கோடி நன்மை. 10ஆம் இடத்தை பார்க்கிறார், 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். 7க்குடைய சுக்கிரன் 2இல் அமர்ந்து குரு பார்வை. லட்சுமி கடாட்சம் நிறைந்த வாரம் இந்த வாரம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு மிக மிக உன்னதமான ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும். நீங்கள் எதை எடுத்தாலும் அதை ரொம்ப நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய விருச்சிக ராசி அன்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பரான ஒரு வாரம். மற்றவர்களால் பாராட்டுகள் பெறக்கூடிய ஒரு வாரம் என்று சொல்லலாம். பணம் பல வகையில் பைய நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்றுவிட்டு வர முடியும். 3ஆம் இடம் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களை பொறுத்தவரையிலையும் அவர் 8ஆம் பார்வையாக 10ஆம் இடத்தை பார்க்கிறார். 10ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கிறார். அதனால்
தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கப் போகிறது. அதுலேயே காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் இன்னும் பிற அரசு ஊழியர்கள், தனியார் துறையில் பணிபுரியக்கூடியவர்கள் எல்லோர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம், சாதனை புரியக்கூடிய வாரம். இந்த விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் சாதனை வாரம் அப்படின்னே சொல்லலாம். சாதிக்க போகிறீங்க. பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம், அதாவது ஸ்கூலு, காலேஜஸ், யூனிவர்சிட்டி, டீம்டு யூனிவர்சிட்டி, இதை நிர்வாகம் பண்ணக்கூடிய, அதாவது நிர்வாகிகள், அது வேலை பார்க்கக்கூடியவர்கள், பயிலும் மாணவ செல்வங்கள் அனைவர்களுக்கும் எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். பெருசாக சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். 4ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அதுலேயும் ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு தேக பயிற்சி, அதாவது நடைப்பயிற்சி போன்றவை செய்தீர்கள் என்று சொன்னால் ஓரளவுக்கு உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லை என்று சொன்னால் சுகம், 4 சனி சுகக்கேடு, அவ்வளோதான். கைகால் வலி, முட்டு வலி, நடக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் ஒரு சிலருக்கு ஏற்படும். மற்றபடி சில பிரச்சனைகள் கூட வரலாம். அர்த்தாஷ்டம சனி அப்படின்றதால சாதிக்க போகிறீங்க, வெற்றி அடைய போகிறீங்க. அதில் சில இடர்பாடுகள் நடுப்புற கொஞ்சம் ஒரு சனி இது பண்ணி கொஞ்சம் லேட் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது சக்ஸஸ் பெறுவதற்கு. 5ஆம் இடத்தில் ராகு பகவான் இருக்கிறார். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். பூர்வீகத்தில் ஏதோ ஒரு நல்லது நடக்கப் போகிறது, மாறுதல்கள் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி 6இல் குரு, ஊரில் பகை. 6இல் குரு, ஊரில் பகை. ஆனால் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு ஒரு முத்தாய்ப்பான ஒரு காலகட்டம், பயன்படுத்தி கொள்ளுங்கள். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அற்புதத்திலும் அற்புதம். தொழில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தியாகும். இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு, தனியார் துறையாகட்டும் எதுவாக இருந்தாலும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்க்குறார். தொழிலில் கொஞ்சம் அதிகமாக உழைப்பீங்க. உத்தியோகத்தில் அதிகமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க. இருந்த போதிலும் அதற்கு தகுந்த ரெமுனரேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். 7க்குடைய சுக்கிரன் 2இல் குரு பார்வையில் இருப்பதால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு பொக்கிஷமான, ஒரு முன்னேற்றகரமான, சாதிக்கக்கூடிய ஒரு வாரம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த 11ல் கேது இருக்கிறது. எதையும் உங்களுக்கு சாதனை, இந்த கேது பகவான் நல்லதே செய்வார் அப்படின்னு சொல்லலாம். விபரீத ராஜயோகத்தை தருவார். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த வாரம் விருச்சிக ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு யோகமான, சாதிக்கக்கூடிய ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். தனுசு ராசி காலபுருஷனுக்கு 9வது ராசி. குரு பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது குரு பகவான் 5ஆம் இடத்தில் அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கிறார், 11ஆம் இடத்தை பார்க்கிறார், ராசியை பார்க்கிறார். உங்களுக்கு 9ஆம் இடத்து அதிபதி சூரிய பகவான் 2ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். 5க்குடைய செவ்வாய் 2ஆம் இடத்தில் உச்ச நிலையில் இருக்கிறார். சனி பகவான் இது நாள் வரைக்கும் பிரச்சனை பண்ணி கொண்டிருந்தவர் இப்பொழுது 3ஆம் இடத்தில் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். மூலம், பூராடம், உத்திராடம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கியது இந்த தனுர் ராசி. இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உண்மையிலேயே ஒரு அமக்கலமான ஒரு வாரம்.
ஒரு சந்தோஷகரமான ஒரு வாரம். பணம் பல வகையில் இருந்து பையை நிரப்பக்கூடிய ஒரு அமைப்பு. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம். பாக்கியசாலிகள் எதையும் ஈஸிலி டு கெட்டுன்னு சொல்கிற அளவுக்கு எதையும், ஏன்னா 1, 5, 9, 11, 2 இதெல்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னாலே ஒரு அற்புதத்திலும் அற்புதம் என்று சொன்னால் மிகையாகாது. எங்கே போனாலும் சிறப்பு, சென்றவிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு, அது குருத்துவமான ராசி இல்லையா, குரு வேறு 5ல் போய் உட்காந்துருக்கிறார் நல்ல இடத்துல. அப்போ சென்றவிடமெல்லாம் நிச்சயமாக இவர்களுக்கு சிறப்பு தான். 11ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் வந்து அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். எந்த ஒரு சின்ன விஷயமாக இருந்தாலும் அது பெரிய வெற்றியை தேடித்தரும், லாபத்தை தரும். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது. நீண்ட நாள் எண்ணங்கள் அபிலாஷைகள் நிறைவேறப் போகிறது. கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு திருப்பு முனையான வேலைவாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சில மேற்கொண்டு வேலைவாய்ப்புகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு வாரம். அதே நேரத்தில் 2ல் செவ்வாய் சூரியன் புதன் இணைவு என்பது மிக மிக சிறப்பு. அதாவது 7க்கும் 10க்கும் உடைய புத பகவானும் 2ஆம் இடத்தில் குடும்பஸ்தானத்தில் வாக்குஸ்தானத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு. மனைவியால் வாழ்க்கை துணைவியால் உங்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தில் ஒரு நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஒத்துழைப்பு இருக்கும். மற்றபடி புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணியாற்றுபவர்கள் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த தனுர் ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் ரொம்ப ஃப்ளரிஷ் ஆகி நல்ல ஒரு சம்பாத்தியம், நல்ல ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்தில் இருந்தாலும் விபரீத ராஜயோகம். இவர் எதை தொட்டாலும் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, டொமஸ்டிக் வீடு விஷயமாகட்டும், நண்பர்கள் விஷயமாகட்டும், பண வரவு ஃபினான்ஷியல் ரீதியாக இருக்கட்டும், எல்லா நிலைகளிலும் இவர் விபரீத ராஜயோகத்தை தரப்போகிறார். தொட்டதெல்லாம் இவர் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். இருக்கிற இடத்த பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். வீடு வாங்கணும், பணம் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு வாங்குவீங்க. நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினச்சா அது 1 கோடி ரூபாய்க்கு வாங்கி கொடுப்பார். இந்த ராகு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார். படிக்கிற பிள்ளைங்க சாதாரணமாக ஒரு கோர்ஸில் சேர்ந்து படித்தா போதும்னு நினைப்பீங்க. இப்போ ஃபாரின் அனுப்பி படிக்க வைப்பீங்க பிள்ளைகளை. அந்த அளவுக்கு அதிகப்படியான செலவுகளை ஏற்படுத்தி ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக பிரம்மாண்டத்தை தரக்கூடியவர் ராகு பகவான். தாய்க்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி குலதெய்வத்தின் பிளெஸ்ஸிங் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரப்போகிறது. கணவன் மனைவி ஒற்றுமை, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. மொத்தத்தில் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, உத்தியோகத்திற்கு சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழிலுக்காக சென்றாலும் சரி, நீங்கள் சாதிக்கப் போகிறீர்கள், சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள். ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் போயிட்டு வந்தாலும் அது நல்லதே நடக்கும். சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். தந்தையால் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. தந்தைக்கும் யோக பாக்கியங்கள் உண்டு. தந்தையால் உங்களுக்கும் யோக பாக்கியங்கள் கிடைக்கப் போகிறது. 10ஆம் இடத்தில் கேது இருந்த போதிலும் ராகு பார்ப்பதால் தொழிலில், உத்தியோகத்தில் திருப்பு முனைகள் ஏற்பட்டு சம்பாத்தியம் பெரிய அளவில் கிடைக்கும். ஏன்னு சொன்னால் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் மட்டும் உங்களுக்கு தொழிலோ அல்லது உத்தியோகத்தில் மட்டும் வருமானம் நினைக்காதீங்க. பணம் பல வகையிலேருந்து உங்களுக்கு வரும். ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருப்பீங்க, பிள்ளைகள் இப்போ சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. உங்கள் கணவர் அல்லது மனைவி மூலம் வருமானம் வரும். வீடு ரெண்ட்டு, ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ரெண்ட்டு, இப்படி பல வகையில் இருந்து அதை வண்டி வாகனங்கள் வச்சுருப்பீங்க, அது மூலம் உங்களுக்கு வருமானங்கள் வரும். அசையா சொத்துக்கள், அசையும் சொத்துக்களால் வருமானம், இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. புதாதித்ய யோகம் இருப்பதால் எதையும் நீங்கள் சாதிப்பீர்கள். சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம்.
உங்களை பொறுத்தவரையிலையும் 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. ஏன்னா 9ஆம் இடத்தையும் 11ஆம் இடத்தை பார்த்து தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்லதே நடக்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதால் வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க, ஒரு டென்ஷனாக இருப்பீங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. விபரீத ராஜயோகத்தை அனைத்து கிரகங்களும் உங்களுக்கு நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் மிக மிக உயர்வான பலனை, அருமையான பலன்களை கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது. இந்த தனுர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஒரு யோகமான, ஒரு அற்புதமான, சாதனை புரியக்கூடிய, சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நீண்ட நாள் எண்ணங்கள், அபிலாஷைகள் நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் சில திருப்பு முனைகள் சிலருக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள், பிள்ளையாரை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மகர ராசி காலபுருஷனுக்கு 10வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். இந்த மகர ராசியை பொறுத்தவரையிலும் 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். ராசியில் 4க்குடைய செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது, இந்த ராசிக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். அதுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னா 3ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறார். ரொம்ப அற்புதமான ஒரு நிலை. எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் அது சக்ஸஸ் ஆகும். ராஜயோகத்தை தருவார். இந்த 3ஆம் இடத்துல ராகு இருக்க கொடுத்து வைக்கணுங்க எந்த ஒரு விஷயத்தில். இதில் பார்த்திங்கன்னா உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள், திருவோணம், அவிட்ட நட்சத்திரம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த மகர ராசி. இந்த ராசிக்கு இந்த 3ஆம் இடத்துல ராகு வந்ததாலேயே, ராகு இருக்கிற வரைக்கும் யோகமான காலங்கள் மகர ராசிக்கு. ரொம்ப எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமையை நீங்கள் கண்டிப்பாக பெற்றுவிடுவீர்கள். வெளிநாடு போகணும்னு நினச்சா கண்டிப்பாக அதற்கான ஆயத்தப்படுவீர்கள், கண்டிப்பாக போவீங்க. 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு பணப்புழக்கம் இருக்கும், நல்ல பண வரவு இருக்கும், கொடுக்கல் வாங்கல் செய்யலாம், எந்த ஒரு குறையும் கிடையாது. ஆனால் 7.5 சனி நடக்கிறதால கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். அது மாத்திருஸ்தானம் இல்லையா, தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 5ஆம் இடத்து அதிபதி 5க்கும் 10க்கும் உடைய சுக்கிர பகவான் 12ஆம் இடத்தில் குரு பார்வையில் இருக்கிறார். பிள்ளைகளுக்கு சுப செலவுகள் நடக்கும். பிள்ளைகளை கல்விக்காக நீங்கள் வெளிநாடு அனுப்பலாம், அது ஒரு சுப செலவு. பிள்ளைகளுக்கு திருமண செலவு, மற்றபடி பிள்ளைகளுக்குன்னு சில நிறைய சடங்கு சம்பிரதாயங்கள் இருக்கும். ஒரு சிலர் பூணூல் வைபவம், சிலருக்கு பெண்களாக இருந்தால் சீமந்தம், இப்படி ஒரு வீட்டில் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கான ஒரு அமைப்பு இருக்குங்க. உங்களை பொறுத்தவரையிலும் இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி 8ஆம் இடத்து அதிபதி சூரியன் ராசியில் இருக்கிறதால சில பிரச்சனைகள் உங்களை தேடிட்டு வரும். ரொம்ப விழிப்புணர்ச்சியோடு இருங்க, எச்சரிக்கையாக இருங்க. மற்றபடி குறைவொன்றும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 8ஆம் வீட்டை குரு பார்க்கிறார். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வரா கடன்கள் வசூலாகும். இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் அமையக்கூடிய காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. 9ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வரலாம். தந்தைக்கு சமூகத்தில் அவப்பெயர் ஏற்படலாம்.
தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வெளிநாடு போகக்கூடிய அன்பர்கள் உங்களுடைய தாஸ்தாவேஜுக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள், இல்லைன்னா அங்கே போய் பிரச்சனை வரும். மற்றபடி ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகம் இருக்கும். 10ஆம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். இந்த மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு அங்கே இருந்து பார்க்குற வரைக்கும் உங்களுக்கு பொற்காலம் தாங்க. தொழிலில் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க, வளர்ச்சி அடைய போகிறீங்க. ஏன்னா தொழில் நல்லா இருந்தால் சம்பாத்தியம் இருக்கும், சம்பாத்தியம் இருந்தால் வளர்ச்சி இருக்கும் இல்லையா உங்களுக்கு. மற்ற அரசு உத்தியோகம், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அது கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட்டு, தேவையான இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போகிறது. நிர்வாகத்தில் இது வரைக்கும் உங்களை யாரும் சீண்டி இருக்க மாட்டாங்க, யாரும் சட்டை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ பார்த்தா உங்களை கொண்டாடுவாங்க, உங்களுடைய திறமையை கொண்டாடுவார்கள். உங்களை திறமையால் உங்களை மதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு விடும். காலம் கிரகங்கள் கையில் இருக்குது, கிரகங்கள் படித்தான் நடக்கிறது. அப்போது நல்லது, அருமையான காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். உங்களை பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் ஒழிய மற்றபடி எந்த குறையும் கிடையாது. 12ஆம் இடம் சுக்கிரன் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா பெண்களால் நல்ல ஒரு வருமானமும் இருக்கும். செலவினங்கள் அவங்க என்ன வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழ போகிறாங்க. மற்றபடி என்ன, நகை வாங்குவாங்க, துணிமணிகள் வாங்குவாங்க, வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. மற்றபடி செவ்வாய் ராசியில் 4க்குடையவன் உச்சமடைஞ்சு 4 பார்க்குறார் அப்படின்னா சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம், சுப செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். சொத்துவத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு இடமோ பூமியோ ஃப்ளாட்டோ வீடோ ஒரு உங்கள் பேரில் பதிவு ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு. இது அற்புதமான ஒரு காலகட்டம், எதையும் சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 7 சனி நடந்த போதிலும் சூரியன் புதன் சேர்க்கை, புதாதித்ய யோகம், கல்வி நிறுவனங்கள், கல்விக்கூடங்கள் எல்லோருக்கும் அற்புதமான காலகட்டம். நல்ல பேர் புகழ் கிடைக்கும். சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் அதில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு உயர்வான ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல சம்பாத்தியம், சந்தோஷம். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த கடகராசி, மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு வாரமாக இது விளங்கப் போகிறது. நீங்கள் பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. கும்பராசி காலபுருஷனுக்கு 11வது ராசி. சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சனி பகவான் கும்பத்தில் தான் இருக்கிறார், ஆட்சி பீடத்தில். மூலத்திரிகோண வீடு. ஒரு கிரகம் மறுபடியும் அந்த இடத்துக்கு அமர்றதுக்கு 27 ஆண்டு காலம் ஆகும். அப்போ ராசிநாதன் ராசியில் இருந்தால் ரொம்ப சிறப்பு தானுங்க. நினச்சதெல்லாம் சாதிக்க முடியும். ஒரு மறுமலர்ச்சி ஏற்படும். எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்ன, இந்த மகர கும்ப ராசிகளுக்கு ராசிநாதன் அமர்ந்தால் 7 சனியும் வந்துடுது. இருந்தாலும் இந்த 7 சனி உங்களை ஒன்றும் பண்ணாது. உழைப்பை நம்பக்கூடியவர்கள் இந்த மகர கும்பராசி அன்பர்கள். அதனால் பெருசாக ஒன்றும் இந்த 7 சனி ஒரு தாக்கத்தையோ ஒரு விபரீதத்தையோ ஏற்படுத்த போவதில்லை. மாறாக முதல் சுற்று நடக்கிறவங்களுக்கு ஒரு 30% பிரச்சனைகள் தரலாம். ஆனால் 2வது சுற்று நடக்கக்கூடியவர்களுக்கு நல்லதே நடக்கும். வாழ்க்கையை செம்மைப்படுத்திட்டு போகும், வாழ்க்கையை ஒரு சீராக்கிட்டு போகும், நல்லது நடக்கும்னு சொல்லலாம். இந்த ராசியில் பார்த்தா அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிரகங்களுடைய சஞ்சார நிலை பாருங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் ராகு பகவான் 2ல் இருக்கார். அவர் நல்லதையும் செய்வார், சில கெடுதலையும் பண்ணுவார். நல்லதுன்னா குடும்பத்தை ரொம்ப விரிவாக்கம் பண்ணுவார்.
ஒரு இடம் ஒரு கொடக்கூலி கொடுத்து இன்னொரு இடம் ரெண்ட்டுக்கு வேறு இடத்துக்கு மாறுறீங்கன்னு சொன்னால் ஒரு 8,000 ரூபாய் வாடகை கொடுத்த இடத்துல இருந்துட்டு இப்போ பார்த்தா 12,000 வாடகை கொடுப்பீங்க. பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுவார். அதனால் இது மாதிரி நேரத்தில் இந்த வீடு மாறுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு செஞ்சிங்கன்னா டபுள் செலவாகும். ஆனால் வருமானமும் பார்த்திங்கன்னா நல்லா வருமானத்தை நல்லா எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு வருமானம் வரும். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க. இந்த 2ல் ராகு இருக்கும்போது உங்களுக்கு நேரம் நல்லா இருந்ததுன்னு சொன்னால் உங்களை கொண்டு போய் உச்சாணி கொம்பில் உட்கார வச்சிடும். ஆனால் அதுவே டைம் சரியில்லைன்னா அந்த ஒரே ஒரு சொல் உங்களை கொன்றுவிடும் அப்படின்னு சொல்லலாம். அதுதாங்க எச்சரிக்கையாக பேசணும். பேசுகிறத பற்றி பெருசு இல்லை, எச்சரிக்கையாக பேசணும். மற்றபடி குடும்பத்தில் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் வரலாம். 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். இந்த 3ஆம் இடத்துல குரு இருந்தால் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், ஆதரவு இருக்கும். எடுக்கின்ற எந்த முயற்சியாக இருந்தாலும் அது ஒரு இமாலய வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. மற்றபடி இந்த 7ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு நல்ல தகவல் நடவடிக்கைகள், செயல் நடவடிக்கைகள் பண்ணுவாங்க. இது சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை 7ங்கிறது கணவனுக்கு மனைவி ஸ்தானம், மனைவிக்கு கணவன் ஸ்தானம். குடும்பத்தில் தான் சண்டை வரும். ஆனால் கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தா ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங்காக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. நண்பர்கள் வட்டாரம் விரிவடையும். நண்பர்களால் நல்லதே நடக்கும். நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், உத்தியோகம் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், எதிரோடு பக்கத்தோடு, நண்பர்கள், உறவினர்கள் எல்லோருமே உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாகாது. ஏன்னா 7ஆம் இடம் என்பது அற்புதமாக இருக்கிறது குரு பார்வையில். 8ஆம் இடத்துல கேது இருக்கிறார். இந்த வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேவையில்லாமல் அடுத்தவங்களுக்கு பஞ்சாயத்து பண்ணுறேன், அடுத்தவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு மூக்க நோட்சி ஏதாவது ஒரு பிரச்சனையை நீங்களே வாங்கி கட்டிக்கிட்டு வராதிங்க. சாதாரணமாக நீங்கள் சிவனேன்னு இருந்தாலே உங்களை தேடி பிரச்சனை வருது. அப்போ நீங்கள் வெறுமனே இருந்தாலே போதும். நீங்கள் பார்த்த பாவத்துக்காக சாட்சிக்காகவே உங்களை கூப்பிடுவாங்க. அதனால் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டு, வம்பு வழக்குன்னு தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். எச்சரிக்கையோடு இருங்கள். 9ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. குருவருளும் திருவருளும் நிறைந்து இருப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம், அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகத்துக்காக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக இருக்கலாம். எதற்காக நீங்கள் சென்றாலும் கண்டிப்பாக அதை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு சிலர் ஆன்மீக பயணம், இன்ப சுற்றுலான்ற பேரில் வெளிநாடு போயிட்டு வந்தாலும் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இந்த 10ஆம் இடத்தை ராசியில் இருக்கும் சனி பார்க்கிறார். 10ஆம் இடத்தை யார் ஒருவருக்கு சனி பார்த்தாருன்னு சொன்னால் சும்மா மேனாமணிக்கெல்லாம் வேலை பார்க்க முடியாது. உடல் அதாவது கசங்கி போட்டுக்கிற ட்ரெஸ்ஸு கூட அழுக்காகும். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்ல பேரோடு இருக்க முடியும். நிர்வாகத்துலேயும் இல்லை வேலை பார்க்குற இடத்துலையும் 8 ஹவர் டியூட்டின்னா 10 ஹவர் வேலை பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றபடி 11ஆம் இடம் குரு பார்வையில் இருப்பது, சுக்கிரன் அமர்ந்திருப்பது என்பது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்லதே நடக்கும். தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, தொடாததெல்லாம் தொடங்கப் போகிறது. உங்களை பொறுத்தவரையிலையும் 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய். சூரியன் தகப்பன் வழியில் செலவினங்கள் ஏற்படலாம். அவருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவு. புதன் கிரகம் இருக்குது. தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் சுப செலவுகள், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு எதாவது போயிட்டு வருவீங்க, சுப செலவுகள் வரலாம். செவ்வாய் இடம் வாங்கக்கூடிய, அதாவது பூமி வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குதுன்னு சொன்னால் அப்போ அது சுப செலவு தானே. இப்படி சுப செலவுகளும் அசுப செலவுகளும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருந்த போதிலும் உங்களுக்கு இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உற்சாகம் நிறைந்த ஒரு வாரம். பேசுவதில் நாவடக்கம் தேவை.
மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நினச்சதையும் சாதிக்க போகிறீங்க, நினைக்காததையும் சாதிக்க போகிறீங்க. பிள்ளையாரை வழிபாடு செய்யுங்கள், ஈஸ்வரனை போற்றுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. மீன ராசி கால புருஷனுக்கு 12வது ராசி. பூரட்டாதி 4ஆம் பாதம், உத்திரட்டாதி, ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசியினுடைய அதிபதி குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கலாமா? மிக மிக சிறப்பு, இருக்கலாம். ராசியில் ராகு இருக்கிறார். அது சில ப்ளஸ்ஸும் இருக்கும், மைனஸும் இருக்கும். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்தில் இருப்பது மாபெரும் சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 10ஆம் இடத்தை குரு பார்ப்பது இன்னும் சிறப்பு. குரு பார்வை கோடி நன்மை. மொத்தத்தில் இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடத்து அதிபதி புத பகவானும் 11ஆம் இடத்தில் தான் இருக்கிறார். 4க்கும் 7க்கும் உடையவர். அப்போது அதிகபட்சமாக கிரகங்கள் நல்ல நிலையில் சஞ்சாரம் செய்வதால் இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நினைச்சதை சாதிக்க முடியும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக பெரிய அளவில் சாதிக்க போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க 7.5 சனி நடக்குது. நடந்தா என்ன, முதல் ரவுண்டு 19 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தான் கொஞ்சம் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மார்க்கு எதிர்பார்க்குற மார்க்கு வராது. உடம்புல ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும். அதுதான். மற்றபடி 2வது சுற்று நடக்கிறவங்களுக்கு நல்லதே செய்யக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதுலேயும் குறிப்பாக இப்போ ராகு இருக்குது ராசியில், பிரம்மாண்டத்தை கொடுப்பார். இந்த மீன ராசியில் பிறந்தவங்க இப்போ நவடேஸ் என்ன திங்கிங் ஏதாவது வந்ததுன்னா இதை செய்யணும் அதை செய்யணும், இன்னும் கொஞ்சம் பெருசாக வாங்கணும், இன்னும் இதை பண்ணணும் அதை பண்ணணும், அதாவது பெருசாக திங்க் பண்ணணும், பெருசாக செய்யணும்னு செய்யாமலே போட்டுருவீங்க. தாமதமாகும். அப்போ பிரம்மாண்டத்தை நோக்கி நீங்கள் போவீங்க, யதார்த்தத்தை நோக்கி போக மாட்டீங்க. அப்போ என்ன ஆகும், யதார்த்தங்கிறது வேறு, பிரம்மாண்டங்கிறது வேறு. இது கிடைச்சா போதும், இதுதான் சாத்தியம், ப்ராக்டிக்கலாக இதுதான் செய்ய முடியும் அப்படின்னு உணர மாட்டீங்க. ஸோ அப்படி ஒரு வானளாவிய ஒரு நோக்கம் இருக்கும், வானளாவிய ஒரு எண்ணம் இருக்கும் உங்களுக்கு. அப்போ அது அந்த நேரத்தில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையும் கொஞ்சம் யோசனையாக இருந்து செய்யாமல் விட்டுருவீங்க. அதுதான் மைனஸு. ப்ளஸ்ன்னு பார்க்கும்போது சில நேரத்தில் அதிரடியாக கூட செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் பெரிய லெவலில். உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 6ஆம் இடம் குரு பார்வையில் இருக்குது. எதிரிகளே கிடையாது, எதிரிகளை துவம்சம் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லை, கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கடனே இல்லைன்னா புதுசாக கடன் வாங்கிக்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். இப்போ ராகு ராசியில் இருக்கிறதால 7ல் கேது இருக்க போகுது. ஸோ உங்களை பொறுத்தவரையிலையும் வெளிநாடு போகணும், உங்கள் ஜனனகால ஜாதகம் சொல்லுது வெளிநாடு போகணும் அப்படின்லாம் இந்த காலகட்டம் நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். சிறப்பாக நீங்கள் போய் சக்ஸஸ் பண்ண முடியும். அது உயர்கல்விக்காக இருக்கலாம், உத்தியோகமாக இருக்கலாம், இல்லை சொந்த தொழிலுக்காக. அது வயசு கணக்கு இருக்குது இல்லையா, நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸு வம்பு வழக்குன்னு ஏதாவது ஒரு இது இருக்குன்னா அதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த 7ஆம் இடத்துல கேது இல்லை, லக்னத்தில் ராசியில் ராகு இருந்தால் 7ல் கேது இருக்கத்தான் போகிறார். அப்போ 7ல் கேது இருக்குது அப்படின்னாக்கா உங்களை பொறுத்தவரையிலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவி அவங்க பார்த்தா எதிர்பார்ப்பு இல்லாமல் ரொம்ப தனிமை விரும்பி, ஏகாந்த விரும்பி அப்படின்னு அவங்க ஸ்லோவாக இருப்பாங்க. உங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி 8ஆம் இடம் அதிர்ஷ்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு. ஏதாவது சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இப்போ தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, நிறைய கடன்கள் இருக்கும். அந்த கடன்கள் ஒன்று ஒன்றா இப்போ கொண்டாந்து கொடுத்துட்டு போவாங்க. நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகத்தை, அதாவது திடீர் அதிர்ஷ்டத்தை தருவார் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி இந்த மறைமுகமான கல்வின்னு சொல்லுவாங்க,
இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இல்லை ஆராய்ச்சி கல்வின்னு கூட சொல்லலாம். இந்த ஆராய்ச்சி கல்வி எம்எஸ்சி எம்ஃபில் இதெல்லாம் படிக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு நல்லா படித்து நல்ல ஒரு சந்தோஷம் அதாவது வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையும் என்று சொல்லலாம். உங்களை பொறுத்தவரையிலையும் 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தந்தைக்கு தேக ஆரோக்கியத்தில் ஒரு சிலருக்கு பிரச்சனை வந்து மருத்துவ செலவுகள் வைக்கலாம். ஆனால் தந்தையால் அனுகூலமான ஒரு வாரம் இது. அவரால் நல்லது நடக்க போகுது. இருந்தாலும் அவருக்கு தேக ஆரோக்கியத்தில் அக்கறை. ஒரு சிலருக்கு தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம். மற்றபடி 10ஆம் இடம் குரு பார்வை சூப்பருங்க. அதாவது தொழிலில் வந்து நீங்கள் நம்பி கடனை வாங்கி தொழிலில் போடுங்க. தொழில் அபிவிருத்தி ஆகும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. ரெட்டிப்பு வருமானம் வரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போது ஒரு பிரான்ச்சு போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்குன்னா இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம், நல்லா போகும். அல்லது கடையை விஸ்தீர்ணம் பண்ணலாம், எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். இப்படி தொழில் ரீதியாக சாதனை புரியக்கூடிய சரித்திரம் படைக்கக்கூடிய காலகட்டம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க அதில் குறிப்பாக இந்த கலைத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். அவங்களுக்கு நல்லா சீரியல் நல்லா பண்ணுறாங்க, படம் நல்லா பண்ணுறாங்க, பரிசும் பாராட்டுகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டம். சூரியன் செவ்வாய் புதன் 11ஆம் இடத்தில் இருக்கிறார். இது ராஜகிரகங்கள் சூரியன் செவ்வாய். அப்போது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த வாரம் அற்புதமான ஒரு வாரம். சாதிக்கக்கூடிய ஒரு வாரம். நல்ல பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கும். ஒரு சிலருக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு நல்லது நடக்கும். நிர்வாகத்தால் பாராட்டுகள், பணியாற்றுபவர்கள் பாராட்டுவார்கள். இப்படி அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் கிடைக்கும். தந்தையால் நல்லது நடக்கும். உடன் பிறந்தவர்களால் ஆதாயம் கிடைக்கும். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவும் அசுப செலவும் சேர்ந்தே வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். உங்களை பொறுத்தவரையிலையும் பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். மிக மிக சிறப்பாக இருக்கும். இந்த மீன ராசிக்கு இந்த வாரம் அமக்கலமான ஒரு வாரம். சரித்திரம் படைக்கப் போகிறீர்கள், சாதனை புரியப் போகிறீர்கள். தொழிலில் உத்தியோகத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழல் நிலவ போகிறது. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.